வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது பருப்பு தண்ணியிலே வந்து நம்ம காயெல்லாம் வேக வச்சுக்கணும், அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி எல்லாமே விடணும் தான். ஆனால் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எந்த சாம்பார் பொடியோ எந்த பொடியுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுவுமே வதக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் புளிப்புக்கு வந்து கொஞ்சோண்டு புளி போட போகிறோம். அதோட சேர்த்து தக்காளியும் ஒன்று சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். சரி, பஜ்ஜி மிளகா ஒன்று இருந்தது, அதனால் அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு ஒரு 5-6 பீன்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிக்கலாம். முதல்ல இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காரக்கறி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரம் போட்டு கறி தான் பண்ண போகிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காயோ இல்லை சேப்பங்கிழங்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் காரக்கறி தான் பெஸ்ட் காம்பினேஷன் இதுக்கு. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியை சேர்த்துறேன் நான். இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, தக்காளி சேர்த்தாச்சு, காரத்துக்கு பச்சை மிளகா ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா இருந்தது, அதையும் சேர்த்துட்டேன். பஜ்ஜி மிளகா ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு பாருங்கள், நல்லா ஒரு 2 கரண்டி பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா தண்ணி விட்டு மேலாக கரைச்சிட்டு மேலாக இருந்த பருப்பு ஜலம் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ அதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பருப்பு ஜலம் மட்டும் விட்டுறேன். இதில் வேக வச்சுப்போம். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். நம்ம உருளைக்கிழங்கு கறி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம். உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட உப்பு காரம் எல்லாம் சேர்த்துடலாம். நாம் தேவையான உப்பு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படியே சிம்லேயே வச்சுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். காய் வெந்துருதான்னு பார்க்கலாம். இங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு 3/4 பதம் அப்படியே வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி விட்டுடலாம். புளி தண்ணி ரொம்ப கம்மி, அரை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி விட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து இது வேறு போட்டிருக்கோம், தக்காளி வேறு போட்டிருக்கோம், அதோட புளிப்பு இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பில் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால நான் இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை. கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி கொதிச்சு அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுது. இப்போ வேக வச்ச அந்த பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, காலையில் ரைஸ் சாப்பிட்றீங்க, மத்தியானம் டிஃபன் சாப்பிட்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து அப்படியே பழகிட்டோம். ஸ்கூல்னாலாம் போனீங்கன்னா சாப்பிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஸோ அதுவே எங்கள் எல்லாருக்குமே பழகினதுனால நாங்கள் காலையில் ரைஸும் மத்தியானம் டிஃபன். அந்த காலையில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு அடுத்தது எந்த வேலைக்கு போனாலும் ரொம்ப பெருசாக பசிக்காது. காலையில் சாப்பிட்டா மத்தியானம் 1 மணிக்கு தான் வந்து திருப்பி பசிக்கும். அதனால் நாங்கள் வந்து அப்போ வந்து டிஃபன் டைமாக வச்சுட்டுருக்கோம். நடுவில் வந்து ஏதாவது ஒரு 10-11 மணி போல் வந்து ஒரு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைனா எல்லா பழமும் சேர்ந்து இருந்தால் ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று போட்டுருவோம். அப்படி இல்லை ஏதாவது லெமன் ஜூஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து அந்த 10-11 மணிக்கு குடிச்சிருவோம். ஸோ அது எங்களுடைய வழக்கம். நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எங்கேயா போகும்போது சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு ஃபுல்லாக இல்லை, ஒரு காய் ஒரு கூட்டு, இல்லைன்னா ஒரு ரசம் ஒரு கூட்டு, அந்த மாதிரி தான் சமையலே இருக்கும். ஒரே ஒன்று தான் இருக்கும் டிஷ் எப்படியுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த
இளம் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி, அவ்வளோதான். இதான் காம்பினேஷன். இதுதான் சாப்பிடுவோம் நாங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு வாட்டி. ஏதாவது காலையில் சாப்பிட்டு வெளியில் போய் பாருங்களேன், பசிக்கவே பசிக்காது. மத்தியானம் இந்த 1 மணிக்கு தான் நமக்கு வந்து கரெக்டாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் ரீசன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் திருப்பி டவுட் கேட்டிங்க, அதுக்காக தான் நான் இன்றைக்கி சொன்னேன். பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. இந்த சமயத்தில் மேலாக வந்து தனியா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பக்கம் வந்து காயும் ரோஸ்ட் ஆகிடுத்து, நம்ம இறக்கிடலாம், தாளிச்சிடலாம். நம்ம குழம்புக்கு நல்லெண்ணெயில் தாளிங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து காஞ்செடுத்து இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய இளம் குழம்பு ரெடி ஆகிடுத்து. அது கூட சேர்ந்து உருளைக்கிழங்கு காரக்கறி. இதை நான் இப்பயே சொல்கிறது தான். நல்ல சுட சுட சாதத்தில் நல்லா நெய்யை விட்டுண்டு இந்த குழம்பையும் விட்டுன்னு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காரக்கறி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காயோ இல்லை சேப்பங்கிழங்கோ சேனக்கிழங்கோ ஏதாவது ஒரு காரக்கறி, கத்திரிக்காய் காரக்கறி, ஏதாவது காரக்கறி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து மணிக்கு வந்து இப்போ ஆப்பிள் ஜூஸ் தான் போட போகிறேன். ஸோ ஆப்பிளில் தோலை சீவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்பயும் போல் எல்லோரும் போடுற மாதிரி தான் பாலும் சர்க்கரையும் விட்டு அரைச்சிடலாம். சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம், நான் எப்பயுமே கம்மியாக தான் போடுவேன், அதனால் கொஞ்சமாக தான் நான் போட போகிறேன். இந்த ஆப்பிளோட ஸ்வீட்டே போதும். இல்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஆப்பிள் வந்து பால் விட்டு அரைச்சி வச்சு நான் சக்கரை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த ஆப்பிளோட ஸ்வீட்டே போதும். நான் சக்கரை சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், அப்புறம் 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை. நீங்கள் வந்து ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறது கிடையாது. அப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி, 2லேருந்து 3 தக்காளி, அதை ஜூஸ் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி விடுறேன். இது வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். க்ரீம் இருந்ததுன்னா க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீம் இல்லைன்னா நம்ம வந்து பால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பால் விட்டு தான் பண்ண போகிறேன். சும்மா ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு விசில் விட்டாச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுது. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நாம் அடுப்பில் கடாய் வச்சு வெண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து குக்கரில் வேக வச்சதை அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போது சீரகம் தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு அதுதான், ஸோ தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது அரைச்சதை சேர்த்துருவோம். லைட்டாக ஒரு ஏற்கனவே நல்லா வெந்தது தான், அதனால் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம்.
உப்பை சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சுடுத்து. இந்த சமயத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கு மேலேயே வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, அப்புறம் கசூரி மேத்தி, அதாவது காய்ஞ்ச வெந்தய இலை அதுக்கு போட்டுக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பால் வந்து ஆடையோடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் சேர்த்துட்டு கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரைஸோடையும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சப்பாத்தியோட சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து தோசை வித் பூண்டு சட்னி. அவ்வளோதான், பூண்டு காரம். பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா உரிச்சிட்டு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு சும்மா ஒரு ஓட்டுனா போதும். விப்பரில் ஓட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு வச்சா போதும். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம காரம் சாரமாக நல்லாயிருக்கும்.